அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்களுக்கும் மற்றும் இதை காண்கிற நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறோம். நீங்கள் சத்தியவசனம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்து வருவது, அதனால் பயனடைந்து வருவது தேவனுக்கு மகிமை உண்டாகக்கூடிய ஒரு காரியம். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக வேதத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஜெபத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நாளின் தலைப்பு ஜெபத்திற்கான அடித்தளம். வேதவசனம் இப்படி சொல்லுகிறது, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி மத்தேயு 6:9 வாசிக்கிறோம். ஜெபம் இந்த உலகத்தில் எப்படி வந்தது, ஜெபத்திற்கான அவசியம் ஏன் ஏற்பட்டது, இதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஜெபத்திற்கான சூழல் உருவானதை நாம் கற்றுக்கொள்வது அவசியம். பொதுவாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பிறகு தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். தேவனோடு ஐக்கியப்படுவதையே நாம் ஜெபம் என்று அழைக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த போது ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அவர்களை படைத்து அவர்களுக்கான தேவை எல்லாவற்றையும் உருவாக்கி தந்தார். உணவோ உறைவிடமோ எந்த ஒரு தேவைக்காகவும் அவர்கள் அலைய வேண்டியதில்லை, அங்கேயே அவர்களுக்கு இருந்தது. அதைவிட மேலாக கடவுளுடைய அன்பு அவர்களுக்கு கிடைத்தது. தேவனோடு அவர்கள் ஐக்கியமாய் இருந்தார்கள். அந்த ஐக்கிய நேரமானது ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ளவும் அவர்கள் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளாக ஜீவிக்கவும் அது போதுமானதாக இருந்தது. எனவே அந்த சூழலிலே ஜெபம் என்று ஒன்றை நாம் தேடி பார்த்தாலும் அங்கே காண முடியாது. ஆனால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஜெபிக்கிற தேவையே இல்லை என்று இருந்த சூழல் ஏன் மாறி போனது? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் விலக்கின கனியை அவர்கள் புசித்ததுனால இந்த பாவமானது கீழ்ப்படியாமையின் வழியாக இந்த உலகத்திலே ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் நுழைந்தது. இந்த பாவம் தேவனை விட்டு அவர்களை பிரித்தது. தேவ ஐக்கியம் உடைந்து போனது. தேவ ஐக்கியம் உடைந்து போன ஒரு சூழல் அங்கே வேதத்திலே ஆதியாகமம் 3 நாம் வாசிக்கிறோம். நன்றாக நாம் வேதத்தை படித்து பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் படைத்த எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் படைத்ததில் ஒரு குறையும் இல்லை. ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் போது குறைவில்லாமல் படைத்தார். அவர்கள் அன்புள்ளவர்களாகவும் தேவ பண்பு நிறைந்தவர்களாகவும் பரிசுத்தமுள்ளவர்களாகவுமே அவர்கள் வாழத் தொடங்கினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த சிக்கலும் இல்லை. எந்த சிக்கலும் எந்த தேவையும் இல்லாத சூழ்நிலையில் ஜெபமும் அங்கே காணப்படவில்லை, அவசியமாக அது படவில்லை. ஆனால் பாவம் செய்து தேவ ஐக்கியத்தை அவர்கள் இழந்த பிறகு உண்மையிலேயே அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போனதாகவே அவர்கள் உணர்கிறார்கள். நீங்கள் அதை வாசித்து பார்ப்போன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரில. ஆதியாகமம் 3:8 தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே உலாவுகிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். எப்போதும் எதிர்கொண்டு வருவார்கள், எப்போதும் பேசுவார்கள். அவர்களுடைய ஐக்கியம் சிறப்பாக இருக்கும். அந்த நேரம் மிக நன்மையான நேரமாக இருக்கும். ஆனால் இன்றோ ஒரு விதமான அமைதி நிலவுகிறது. ஆதாமையும் ஏவாளையும் காணோம். கர்த்தர் இந்த தோட்டத்தில் உலாவி அவர்களை தேடி வருகிறார். அவர்களை அவர் பார்க்க முடியவில்லை. அவர்கள் தங்களை ஒளித்து கொண்டு அங்கே பின்பாக தங்களை ஒளித்து கொண்டவர்களாக நிற்கிறார்கள். அப்போதுதான் தேவன் அவர்களை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக அவர் ஒரு முயற்சியை எடுக்கிறார். அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜெபத்திற்கான அடித்தளம் என்பது தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் மனிதனை தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக
தேவனை சந்திக்க வைப்பதும் தேவன் அந்த மனிதனை சந்திப்பதுமே ஜெபமாக, ஜெபத்திற்கு அடித்தளமாக அங்கே உருவாகிறது. ஜெபத்தை மனிதன் உருவாக்கவில்லை, மனிதனுக்கு இந்த ஜெபம் தேவை என்பதை தேவன் உணர்ந்து அதற்கான அடித்தளத்தை அங்கே அமைத்து கொடுக்கிறார். வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனத்திலே இருக்கிறது. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த வசனத்தை அங்கே வாசிக்கிறோம். இரக்கம் காட்டும்படி, இறங்கும்படி, மனதுருகும்படி கர்த்தர் காத்திருப்பார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இதற்கான ஒரு உண்மை காரியம் ஆதியாகமத்தில் முதல் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே நடந்து விடுகிறது. ஏசாயா பின்னாட்களில் இதை சொல்கிறார். ஆனால் இவர்களை காணோம், ஆதாமையும் ஏவாளையும் காணோம். ஆண்டவர் அவர்களை தேடி வருகிறார். அவர்கள் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆதாமே, எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அவர் கேட்கிறார். இழந்து போன ஐக்கியத்தை மீண்டும் தர விரும்பும் ஆண்டவராக இங்கே ஆண்டவரை நாம் பார்க்கலாம். பொதுவாக பாவம் செய்த மனிதனுக்கு அவர் தண்டனை அளித்திருக்கலாம், இன்னும் என்னுடைய ஐக்கியம் உனக்கு இனிமே கிடையாதுன்னு சொல்லி அவர் மறுத்திருக்கலாம், எத்தனையோ காரியத்தை அவர் செய்திருக்கலாம். ஆனால் பாவம் செய்த மனிதனை தேடி வந்து அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ எங்கே இருக்கிறன்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு தெரியாதா அவர்கள் பின்னால் பாவம் செஞ்சு ஒளிஞ்சிருக்கிறாங்க, தன்னை பார்க்க அவர்கள் முடியாதபடினாலே ஒளிந்திருக்கிறார்கள்? இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் கேள்வி கேட்பதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், பாவம் செய்துவிட்ட அவர்கள் தங்கள் வாயினாலே பாவத்தை அறிக்கையிட வேண்டும் என்பதே கடவுள் அவர்களுக்கு ஒரு நியமித்த வழியாக அங்கே தெரிகிறது. ஜெபத்திற்கான வழி முதலிலே மனிதன் இழந்து போன ஐக்கியத்தை தேடுவதற்காகத்தான் ஜெபம் என்பது இந்த உலகத்திலே ஆண்டவர் அந்த நாளிலேயே கொண்டு வந்தார். பின்னாட்களில் மனிதர்கள் தேவைக்காக ஜெபித்தார்கள், ஆபத்து காலத்தில் ஜெபித்தார்கள், தேசத்திற்காக ஜெபித்தார்கள் என்று பல வகையாக நாம் ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கே ஜெபம் என்று சொல்லப்படவில்லை, வாய் திறந்து அவர்கள் ஜெபிக்கவும் இல்லை. ஆனால் ஜெபத்திற்கான அடித்தளத்தை கர்த்தரே அங்கே உருவாக்குகிறார். ஜெபத்திற்கான அடித்தளம் என்ன? இழந்து போன ஐக்கியத்தை மனிதன் எப்படியாவது தேட வேண்டும். இழந்து போன ஐக்கியத்தை தேவன் தர விரும்புகிறார் என்பதையும், அவனுக்கு இரக்கம் செய்ய விரும்புகிறார் என்பதையும், அவன் மேல் மனதுருக்கமாய் இருக்கிறார் என்பதையும் அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் அறிந்து கொள்வதற்கு வழியாக அங்கே கடவுள் அவனை நெருங்கி வருகிறார். ஆதாம்கிட்ட பேசுறாரு. ஆதாம் என்ன சொல்றாரு? ஏவாள் எனக்கு இந்த புசிக்க கனியை கொடுத்தாள், நான் புசித்தேன். ஏவாளை பார்த்து கேட்கிறார். ஏவாள் என்ன சொல்லுகிறார்? சர்ப்பமானது என்னை வஞ்சித்தது, நான் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டேன், கணவருக்கும் கொடுத்தேன். இந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது அவர்களிடத்திலே பாவம் செய்ததை வாயினாலே அறிக்கையிட வைக்கிறார். ஆனால் அந்த நாளில் அவர்கள் இருவருமே நான் பாவம் செய்து விட்டேன் என்ற ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்லவில்லை. ஒருவேளை பின்னாட்களில் பாவத்திற்கான அறிக்கையை மனிதர்கள் செய்யும்போது மிக தெளிவாக தேவனுடைய பிள்ளைகள் அதை செய்கிறதையும் கர்த்தர் அதை செய்வதற்கு வழி நடத்தினதையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த நாளில் ஆதாமும் ஏவாளும் தேவனால் சந்திக்கப்பட்டனர். முதல் தலைப்பாக நாம் பார்த்தது, கர்த்தரே ஐக்கியத்தை புதுப்பிக்க விரும்புகிறார். கர்த்தரே ஐக்கியத்தை புதுப்பிக்க விரும்புகிறார். ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது தான் கடவுளுடைய ஐக்கியத்தை அவன் இழக்கிறான். அந்த ஐக்கியத்தை திரும்பவும் தருவதற்கு தேவன் விரும்புகிறார். பொதுவாக ஜெபிப்பதற்கு 4 வகையான சூழல்கள் நம்மை உந்தி தள்ளுகின்றன. முதல் சூழல், இழந்த ஐக்கியத்தை மீண்டும் பெறுவதற்கு தேவனும் அதை தருவதற்கு விரும்புகிறார், மனிதனும் அதை பெறுவதற்கு முன் வரும்போது அதை தருகிறார். அதற்கு மனிதன் ஜெபிக்கிறான். இரண்டாவது, தன் வாழ்வின் பிற தேவைகளுக்காகவும் மற்றவர்களுடைய தேவைக்காகவும் தேசத்தின் தேவைக்காகவும் மனிதன் ஜெபிக்க பழகுகிறான். அதன் பிறகு கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கும் அதை செய்வதற்கும்
அவனுக்கு ஒரு தொடர்பு தேவைப்படுகிறது. அந்த தொடர்பு கடவுள் தருகிறார். அந்த தொடர்பு தான் ஜெபம். சித்தம் தவறும் போது மீண்டும் சித்தத்தை செய்வதற்கு தேவனோடு மன்னிப்பு கேட்டு இணைந்து அந்த சித்தத்தில் இணைகிற மனிதன் ஜெபிக்கிறான். இந்த 4 வகை சூழலுமே மனிதர்களுக்கு ஜெபத்தை உணர்த்தி, ஜெபிக்க வேண்டும் என்பதையும் உணர்த்தி, பல கட்டங்களில் வேதத்தில் அவர்களை ஜெபிக்க வைக்கிறது. நாம் அதில் முதல் ஒன்றைத்தான் பார்த்தோம். ஐக்கியம் இழந்த மனிதன் காத்திருக்கிறான். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து காத்திருக்கிறான். தேவனோ அவனுக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை மீண்டும் புதுப்பித்து தர முன் வருகிறார். அதற்காகத்தான் அவர் பேசுகிறார். ஜெபத்தினுடைய முக்கியமான ஒரு பங்கு என்னன்னா, தேவன் பேசுகிறார், நாம் கேட்கிறோம், நாம் பேசுகிறோம், தேவன் கேட்கிறார். இந்த ஒரு அடிப்படை உண்மைதான் ஜெபத்தில் எங்கு பார்த்தாலும் அது சுற்றி சுற்றி வரும். அநேகர் இந்த நாட்களிலே பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஜெபத்தில் தேவன் பேசுவதை கேட்பதற்கு தயங்குவார்கள். இன்று நாம் தேவன் பேசுவதை கேட்பதற்கு கையிலே வேத புத்தகம் வைத்திருக்கிறோம். அந்த வசனங்களை தியானிக்கிறோம். அதன் மூலமாக பேசுகிறார். அப்படி அவர் பேசுவதற்கு இடமளிக்காமல் நாம் ஜெபிக்க போவோமானால் அது ஒரு வழி பாதையாகத்தான் இருக்கும். நாம் பேசிக்கொண்டே இருப்போம், அவர் பேசுவது நமக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் ஜெபம் என்பது இருவழி பாதை. தேவன் பேசுவதை நாம் கேட்க வேண்டும், நாம் பேசுவதை தேவன் கேட்பார். ஜெபத்திற்கான அடித்தளம் அங்கே ஆதியாகமத்திலே உருவாக்கப்பட்டது. தேவன் பேசுகிறார், அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் பேசுவதை தேவன் கேட்கிறார். ஜெபத்திற்கான அடித்தளம் அங்கே உருவாவதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது குறிப்பாக, தேவன் அவர்களுடன் பேச முன்வருகிறார். இது அவருடைய அன்பை நமக்கு புரிய வைக்கிறது. தேவன் அன்பு நிறைந்தவர், அன்பானவர். ஒருவேளை பாவம் செய்த மனிதனை குறித்து அவர் வேதனை அடைந்திருக்கிறார். வேதனை அவரை மனதிலே இப்படி செய்துவிட்டானே, கீழ்ப்படியாமல் போய்விட்டானே என்ற ஆதங்கம் கண்டிப்பாக ஆண்டவரிடத்திலே இருந்திருக்கும். ஆனால் அந்த ஆதங்கத்தின் மத்தியிலும் ஆண்டவரே முன்முயற்சி எடுத்து இனிஷியேட் பண்ணி அவனோடு பேச வருகிறார். இன்றும் கூட அநேக நேரங்களில் மனிதன் பாவத்தில் விழும்போது, பாவத்தில் தவறும்போது மனிதனை தேடி வந்து பேசக்கூடிய ஒரு பெரிய அன்பான பண்பு தேவாதி தேவனிடத்தில் இன்றும் காணப்படுகிறது. இதை கேட்கிற அன்பின் நேயர்கள் நாம் நிச்சயமாக அதை உணரலாம். நாம் எத்தனையோ நேரங்களில் கடவுளை விட்டு விலகுகிறோம். ஆனால் திரும்பவும் ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் நாம் ஐக்கியமாய் அவரோடு இருப்பதைத்தான் விரும்புகிறார். ஐக்கியம் இழந்த சூழ்நிலையை ஆண்டவரும் விரும்புவதில்லை. இந்த உலகத்தில் ஒரு விருப்பம் ஆண்டவர் இருக்கும்னு சொன்னால் என்னவா இருக்கும் தெரியுமா? தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதரும் தேவனோடு ஐக்கியப்படுவதற்காக நான் அனுப்பியிருக்கிறேன். அந்த தேவகுமாரனை நீங்கள் அறிந்து கொண்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னோடு ஒப்புரவாக்கி இந்த தேவ ஐக்கியத்திலே நீங்கள் இணைந்து விட மாட்டீர்களா? இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இணைந்து விட மாட்டானா? இது ஆண்டவருடைய துடிப்பாக இருக்கிறது. இன்றும் அவருடைய ஒரு பெரிய விருப்பமாக அது இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஏன் ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம் என்று ஒரு விசை கண்களை மூடி நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ஜெபிக்க வேண்டும் என்று, ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபத்திற்கான உண்மையான தேவை என்பது தேவனோடு ஐக்கியப்படுவதுதான். தேவனோடு ஐக்கியம் இழக்கும் போதும் திரும்ப ஐக்கியத்தை பெறுவதற்கு ஜெபிக்க வருகிறோம். அதே போல தேவனுடைய ஐக்கியத்தை புதிதாக பெற்றுக்கொள்வதற்கும் நாம் ஜெபிக்க முன் வருகிறோம். தேவனுடைய ஐக்கியத்தை புதிதாக பெற்றுக்கொள்ள முன் வருகிறவர்கள் என்ன ஜெபிப்பார்கள்? என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என் தண்டனையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதை நான் நம்புகிறேன். எனக்காக அவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நான் நம்புகிறேன். இதை விசுவாசிக்கிற எனக்கு நீங்க தர்ற ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று அவர் பெற்றுக்கொள்ளும் போது அந்த உறவு புதுப்பிக்கப்படுகிறது.
இழந்து போன அந்த ஐக்கியம் புதுப்பிக்கப்படுகிறது. அப்படி புதுப்பிக்கப்படுகிற அந்த ஐக்கியம் என்பது இன்றும் உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பல இடங்களில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவ ஐக்கியத்திலே நாம் இணைந்திருக்கிறோமா? தேவ ஐக்கியத்தில் இணைந்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட போது தேவனோடு ஐக்கியப்பட்டவர்கள் தினமும் அந்த ஐக்கியம் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஜெபத்தினுடைய மேன்மை என்னன்னு சொன்னா, தேவனை தேடி மனிதன் போவது, அவனுக்காக தேவன் காத்திருப்பது. இதை என்ன சொல்றாங்க வேத பண்டிதர்கள் எல்லாம்? ஒரு சின்ன வார்த்தையில சொல்றாங்க, என்கவுண்டர் வித் காட், தேவனை சந்திக்கும் நேரம். இரண்டாவது குறிப்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் படைக்கும் போதே அவன் மனதிற்குள்ளாக ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி விடுகிறார். அந்த வெற்றிடம் தேவனோடு ஐக்கியப்படும் போது மாத்திரமே அவனுக்கு கிடைக்கும். தேவ ஐக்கியத்தினால் வரக்கூடிய அன்பு, தேவ ஐக்கியத்தினால் வரக்கூடிய திருப்தி, தேவ ஐக்கியத்தினால் வரக்கூடிய நன்மை எல்லாவற்றையும் அவன் அனுபவிப்பது அந்த ஐக்கியத்தினுடைய சிறப்பு. அந்த ஐக்கியத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அவர் வைத்திருக்கிறார். நீங்க ரோமர்ல வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவர்கள் அப்பா பிதாவே என்று சொல்லி அவர்கள் கூப்பிட முடியும். அந்த ஸ்லாக்கியத்தை அவர் தருகிறார். தேவன் இன்றும் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாய் இருக்க விரும்புகிறார். அநேக நேரங்களிலே தேவ ஐக்கியத்திற்காக நாம் ஜெபிப்பதில்லை. நம்முடைய ஜெபத்தின் காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு இந்த தேவையெல்லாம் இருக்குது, என்னுடைய தேவைகள் எல்லாம் கடவுள் சந்திக்கணும், எனக்கு இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படிங்கிற பரபரப்பிலேயே நம்முடைய ஜெப நேரமும் ஜெப வாழ்க்கையும் போகிறது. ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கும் ஜெபம் என்ன தெரியுமா? தேவனோடு ஐக்கியப்படுவது. அந்த ஐக்கிய நேரத்திலே தேவன் தன்னுடைய அன்பை நமக்கு பகிர்ந்து கொள்வார். நாமும் அவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்கு வேத வசனத்தை பயன்படுத்துவார். இந்த வசனத்தின்படி நீ தவறிவிட்டாய் என்று உணர்த்துவார். நாம் சரி செய்து கொள்வோம், ஆண்டவரோடு மீண்டும் ஒப்புரவாவோம், ஐக்கியம் புதுப்பிக்கப்படும். நாம் ஆண்டவருக்கு நன்றாக கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தால் ஆண்டவர் ஜெப நேரத்திலே நிச்சயமாக நம்ம என்ன சொல்வாருன்னு சொன்னா, என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, நீ என்னுடைய சித்தப்படி நடக்கிற, நீ என்னுடைய சித்தப்படி பரிசுத்தமாய் வாழ்கிற, ஒரு நாளிலே நான் உன்னை அழைத்து கொண்டு போக இந்த பூமிக்கு திரும்ப வருவேன் என்று சொல்லி நம்மை அவர் அரவணைப்பார். ஜெப நேரம் என்பதும் ஜெபிக்கும் நேரம் என்பதும் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான அங்கம். அநேக நேரங்களிலே ஜெபிக்கும் போது நாம் கர்த்தரை முன்னாக வைத்திருப்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நாம் ஜெப நேரத்தில் பின்னாக இருக்கிறோம், கர்த்தரே எனக்கு முன்னாக இருக்கிறார். ஆகையினால் தான் தாவீது சொல்கிறார், சங்கீதம் 16 நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கிறேன், அவர் என்ன நம்பிக்கையா இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இன்றும் நாம் அசைக்கப்படாத ஒரு பரிசுத்த ஜீவியை வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரோடு ஜெபிப்பதற்கு, ஐக்கியப்படுவதற்கு தினந்தோறும் நேரம் ஒதுக்க வேண்டும். அவருடைய வேதத்தை தியானிப்பதற்கு தினந்தோறும் நேரம் ஒதுக்க வேண்டும். தேவனோடு ஐக்கியப்படுவதே ஜெபத்தின் அடித்தளம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய ஐக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் ஜெபம் என்பதே தேவனோடு ஐக்கியப்படுவது, தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வது, தேவனை நோக்கி பார்ப்பது, தேவனுக்கு தன்னையே ஊற்றி அர்ப்பணித்து விடுவதே ஜெபம் என்பதை வேதத்தின் வாயிலாகவும், வேதத்தில் ஜெபத்திற்காக நீர் அமைத்து தந்த அடித்தளத்தின் வாயிலாகவும் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஜெபத்தை நாங்கள் ஒருபோதும் விட்டுவிடாதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இன்றும் கூட ஜெபிக்க மறந்தவர்கள், ஜெபிக்க விட்டுவிட்டவர்கள், கடவுள் எனக்கு ஒரு காரியத்தை செய்யவில்லை, இந்த தேவையை அவர் செய்யாதபடினாலே நான் ஜபிப்பதிலே பிரயோஜனமில்லை என்று சொல்லி நிறுத்தி விடுகிறவர்கள் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை நீ தட்டி எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளை ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஒரு தேவ பிள்ளை ஐக்கியப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் வாயிலாக தேவ வல்லமையையும் தேவ கிருபையும் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
இதை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஜெபத்தில் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமென்.